எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில நன்மையான வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்ய போறார். எத்தனை பேர் கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்க? பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, இந்த மாதம் நன்மையான வார்த்தைகளை நம்ம வீட்டுல கர்த்தர் கேட்க வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆராதனை கர்த்தர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, இதுவரையிலும் குடும்ப வாழ்க்கையில போராடின சத்துரு இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்ட போனான். எத்தனை பேர் உண்மையா கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்க? இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டு போனான். பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, போராடின சத்துரு இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டுட்டான். நம்மை நிற்க வைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாட்சி சொன்ன மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, நம்ம வேத பகுதிக்கு நேரம் ஒரு சின்ன வேத பகுதி. நமக்கு நேரம் இல்லை, சரியா 8:30 முடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. அதனால வேதத்தை திருப்பி விழுங்க. லூக்கா 18 அதிகாரத்தை திருப்புங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18 அதிகாரம். பேசப்படாது. 18 அதிகாரத்துல என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிப்பீங்களா? 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை, அந்த கடைசி வார்த்தையை அழுத்தி ஆகிலும், அதற்கு வாசிப்போமா? வாசிங்க. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? கை வைக்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க, நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஆண்டவர் சோர்ந்து போகாத ஆண்டவர். எத்தனை பேர் கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? நம்ம அப்பாவுக்கு பல பேர் உண்டுங்க. நம்ம அப்பாவுக்கு பல குணாதிசயம் உண்டு. கவனிங்க. அதுல ஒரு சூப்பரான குணாதிசயம் என்ன தெரியுமா? எதுக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு சோர்ந்து போகவே மாட்டார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எங்க அப்பா இயேசு சோர்ந்து போக மாட்டார்னா அப்பனுக்கு பிள்ளை நானும் சோர்ந்து போக கூடாது. என்ன கையை காணோம்? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயாவுல ஒரு வசனம் இருக்கு, கவனிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் சோர்ந்து போவதில்லை. கவனிக்கணும், சோர்ந்து போவதில்லை. அவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலனை கொடுக்கிற கர்த்தர். கையை வைத்து அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாருங்க. இயேசுவுக்கு எது பிடிக்காது தெரியுமா? நீங்க சோர்ந்து போறது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எதனாலும் இயேசு பொறுத்து கொள்வார். நீங்க சோர்ந்து போனா அவர் பக்கத்துல வந்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா, கவனிமா, எலியா சூரியத்திலே படுத்துக்கிட்டான். ஆண்டவர் பரலோகத்தையே திறந்துட்டாரா இல்லையா? ஒரு எலியாவுக்காக கவனிக்கணும், பரலோகத்தையே திறந்து தேவதூதன் அனுப்புறாரு பாருங்க. தேவதூதன் அனுப்புறது மாத்திரமல்ல, சுட சுட நம்ம ஊர் பாஷையில சொன்னா புரோட்டா. அல்லேலூயா. நமக்கு இப்ப புரோட்டா இருக்குமே, எலியாவுக்காக சுட சுட புரோட்டா. பக்கத்துல தண்ணி வேற. என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறான். தேவதூதன் சொல்றாரு, என் பிள்ளை சோர்ந்து போயிருக்கான், அவனை தட்டி எழுப்பி, ஏன்னா தூக்கத்துல டயர்டா இருக்கும், முதல்ல அவனுக்கு சுட சுட சாப்பாடை கொடு, என் பிள்ளை ஃப்ரெஷ் ஆகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கேட்டு, எவ்வளவு நல்ல ஆண்டவர் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆண்டவரை வச்சுக்கிட்டு சோர்ந்து போறிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏங்க, நம்ம கர்த்தர் யார் தெரியுமா? சோர்ந்து போகும்போது கவனிங்க, நம்ம பக்கத்துல வருவாருங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுக்காரு, அவன் சாப்பிடுறான். கவனிங்க, அவன் தண்ணியை குடிக்கிறான். தண்ணி வைக்காரு பாருங்க. விக்கிறப்படாதுல உள்ள சாப்பிடும் போது நினைச்சிடப்படாது, விக்கிறப்படாது. எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. ஆனா மறுபடியும் அவர் நினைச்சிட்டாரு, தூங்கிட்டாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்?
நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம், பிள்ளை மறுபடியும் தூங்கினா சந்தோஷமா வரும், கோவம் வருமா வராதா? ஆனா மறுபடியும் கத்தரை பாருங்க, என் பிள்ளை மறுபடியும் என்ன செஞ்சுட்டான், சோர்ந்து போயிட்டான்னு சொல்லி மறுபடியும் சுட சுட அவனை ரெண்டாவது எழுப்பி சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து கத்தர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம சோர்ந்து போகிறதை விரும்பாத கர்த்தர். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பல காரியத்தை நினைச்சு எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு. இல்லங்க, கர்த்தர் உங்க பக்கத்திலே இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல இருக்க தோளை தட்டி சொல்லுங்க, சோர்ந்து போகாத. பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறாரு, பலன் தருவார், ஆசீர்வாதம் தருவார். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? அவர் நம்மை சோர்ந்து போக விடாத கர்த்தர். ஆமாவா இல்லையா? சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை வாக்கு தந்து தேற்றினீரே. எப்படிப்பட்ட கர்த்தர் வச்சிருக்கோம், எப்படிப்பட்ட கர்த்தர் கூட இருக்கிறாரு. நீ ஏன் சோர்ந்து போற? இதுல ஒரு கதை வேற சொல்றாரு பாருங்க, ஓமை. ஒரு அழகான, ஆனா நம்ம ஆண்டவருமே கதை சொல்லி கொடுக்கறதுல ஒரு ஆள் கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எனக்கு மோகன் சிலாசஸ் பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு கதை வச்சிருப்பாரு, பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு கதை வச்சு பேசுவாரு. இது எங்க இருந்து மோகன் சிலாசஸ் கத்துக்கிட்டாருங்க? நம்ம ஏசப்பாட்டு இருந்தா. நீங்க ஏசப்பாட்ட பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கதையை சொல்லுவாரு. ஏன்னா மக்களுக்கு அப்பதான் என்ன செய்யும், புரியும். இங்க ஒரு கதை சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? நம்ம சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு அம்மைன்னு சொல்லுங்களேன். என்ன சொல்றாருன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு தெரிந்தானா, ஒரு நியாயாதிபதி ஒரு விதவை போய் கேட்கா, என் காரியத்துல நியாயம் செய்யணும். அவன் அணிஞ்சு விழுவன், நல்லவனும் கிடையாது. ஆனாலும் அவனுக்கு டென்ஷன் என்னன்னா, இந்த அம்மா டெய்லி வந்து நம்மளை என்ன செய்யுது, தொந்தரவு பண்ணுது. இது வராம இருக்கிறதுக்காவது இந்த காரியத்துல நியாயம் செஞ்சுதான். எதுக்கு? அந்த அம்மா பண்ற டார்ச்சர் அந்த அணுகுல நியாயாதிபதிக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. எங்க கவனிங்க, இப்ப கத்திர ஒன்று எழுதுமா சொல்றாரு, என்ன டார்ச்சர் பண்ணுன்னு சொல்றாரு. என்ன கைய காணும், பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரை தொந்தரவு பண்ணணும். ஆண்டவரை தொந்தரவு பண்ணணும், கிடைக்க வரைக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் விசுவாசம். ஆனா இந்த விசுவாசம் தான் நம்ம முட்டாள் விசுவாசிகளுக்கு இல்லையே. நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், கவனி, 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், 3ஆம் நாள் வண்டி பஞ்சர் ஆயிரும். கர்த்தர் சொல்லுங்க, என்ன தொந்தரவு பண்ணுங்க, நான் அமைதியா தான் இருப்பேன், நீ தான் தொந்தரவு பண்ணணும், நீ தான் கேட்கணும். எனக்கு வீட்டை தரதான் ஆகணும், எனக்கு வீட்டை தாரோம், எனக்கு பிள்ளையை தாரோம், எனக்கு கடனை அடைச்சு தாரோம். டெய்லி அவருக்கு எப்பா என் பிள்ளை என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணலாம், இவனுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிற அளவுக்கு தொந்தரவு பண்ணணும். 1 மாதம் ஜெபம் பண்ணிட்டு உடனே அந்த ஆணி, எதுக்கு சர்ச்சுக்கு வரல, சோர்ந்து போயிட்டேன். எதுக்கு ஜெபம் பண்ண வரல, சோர்ந்து போயிட்டேன். என் விளக்கண்ண, என் அப்பனுக்கு பிள்ளை நீ எப்படி இருக்கணும், அவளை தொந்தரவு பண்ண வேண்டாமா? கிடைக்க வரைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்க வரைக்கும், அவன் லோகோ பைலட் வேலை கிடைக்கிற வரைக்கும் மெரினே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவரை விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்துட்டுனா கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. ஏமா விசுவாசம் என்ன? கர்த்தர் எனக்கு தருவார், அது விசுவாசம் கிடையாது. அவன் சொல்லிட்டு தான் அடுத்த மாசம் வண்டி பஞ்சர் ஆயிருத, எனக்கு தந்தாரு, அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, இவங்களுக்கு கொடுத்துட்டாரு, நான் இத்தனை வருஷம் இருக்கும் எனக்கு மட்டும். இது அல்ல விசுவாசம். விசுவாசனுக்கு அப்புறம் அவனுக்கு குடிக்கிறது, இவனுக்கு குடிக்கிறது, எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறது, எனக்கு நீ தந்துதான் ஆகணும். நீர் தருகிறவர உம்மை விட மாட்டேன், என் ஜெபத்தை விட மாட்டேன், என் வேத வாசிப்பை விட மாட்டேன், நான் மணிக்கணக்கா உங்க சமூகத்துல இருப்பேன். எனக்கு தர்ற வர உங்களை நான் டார்ச்சர் பண்ணியே ஆவேன். கை வந்திருக்கு, எங்க பியூலாக கைதான் வந்திருக்கு, மற்ற கையை பூரா காணும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கேட்டு தருகிறவர விடாம அவரை தொந்தரவு பண்ணு, அவரை தொந்தரவு பண்ணு, அதுதான் விசுவாசம். சோர்ந்து வரவ விசுவாசி கிடையாது, அது விஷ ஊசி. யாரு விசுவாச வீரன், கிடைக்க வரைக்கும் போராடணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் அந்த பகுதியை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் தெரியுமா? ஆகிலும் மனுஷகுமாரன் பூமியின் மேல் வரும்போது விசுவாசத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஜெபிக்கிற ஒரு ஆளை கடைசி காலத்துல பார்க்க முடியாதுங்க. நம்மளாம் ஸ்பீடா இருக்கும். பஸ்ல போனா கூட பிபி பஸ்ல தான் போறோம், பாயிண்ட்ல. லோக்கல் பஸ்ல போக முடியல, ஏன்னா பிரஷர் ஏறி இருக்கு, பிபி ஏறி இருக்கு. ஆமாவா இல்லையா? பிபியில போனாதான் பிபி நார்மலா இருக்கு. கடைசி காலம் we are so fast, எதுனாலும் உடனே கிடைக்கணும். அதனால தானே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோம். ஆமாவா இல்லையா? எதுனாலும் ஸ்பீடு. இப்போ சுகி, ஆமா, ஆர்டர் பண்ணா வந்துடும். ஏன்னா நம்ம இந்த உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. நீ கேட்ட உடனே கிடைக்காது. அது ஆரம்பத்துல தருவாரு, ஆனா சில காரியங்களை உன்னை போட்டு வறுத்தெடுப்பாரு. உன்னோட விசுவாசம் இருக்கான்னு பார்ப்பாரு.
என்ன தொடர்ந்து தொந்தரவு பண்ணுவியான்னு பாப்பாரு, செபிக்கியான்னு பாப்பாரு. நீ குப்புறப்படுத்திக்கிட்டனா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கியில ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவனும் ஆண்டோட சண்டை, உம்மை கூட சண்டை, என்ன வேற வேலை இல்ல அவருக்கு. ஏங்க யார் விசுவாச வீரன் தெரியுமா? கிடைக்கிற வரையிலையும் என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் நிக்கான் தெரியுமா? அவனை பார்த்து சொல்லுவாரு, இவன் தான் என் விசுவாச வீரன் சொல்லி கண்டிப்பா நியாயம் செய்வார். எத்தனை பேர் கையை தட்டி சொல்ல முடியும்? கண்டிப்பா நியாயம் செய்வார். கையை தட்டி சொல்லுங்க, கண்டிப்பா நியாயம் செய்வார், கண்டிப்பா நியாயம் செய்வார், கண்டிப்பா அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இது ஒரு முறை பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இனிமேலாவது இந்த ஜெபத்தை பழகு. இந்த ஜெபத்தை கிடைக்க வரையிலையும் விடாம தொந்தரவு பண்ணு. யார புருஷனை கிடையாது, ஆண்டவரை. புருஷனை தொந்தரவு பண்ண தலையில தூக்கிடுவான். ஆமாவா இல்லையா? ஆண்டவரை தொந்தரவு பண்ணணும். என்ன ஆமீன் வர மாட்டுக்கு? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இதனால் கொடுப்பாரு. ஆமென், ஆமென். ஒரு கானானி ஸ்திரியை பத்தியில ஆண்டவரே என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு சுகமாக்குன்னு சொல்றா, உடனே கொடுத்துட்டாரா? ஏங்க அவர் பாட்டு போறாருங்க, அவர் பாட்டு போறாரு. அந்த இடத்துல நீங்க என்ன நினைச்சிருப்பியா? இவம்னா ஒரு ஆண்டவரா என்ன ஏசுனாரு உடனே சுகம் கொடுப்பாரு சொன்னாங்க, அவர் பாட்டு போறாரு. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. அடுத்து பக்கத்துல இருக்க, ஏன் என்ன என்ன தொந்தரவு பண்ணாத, ஆண்டவரை தொந்தரவு பண்ணு. இங்க உட்காரு, ஏ பாப்பா உட்காரு. உளுத்திருவேன், சாத்தான் கட்டிச்சுனா வெளுத்துருவேன். கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல நினைப்பான அண்ணன் டெரர் பீஸ் மாதிரி. அல்லேலூயா. இங்க கவனிங்க. சீசர்கள் சொல்றாங்க இவ தொந்தரவு பண்றா, தயவு செய்து இவளை என்ன செஞ்சிடும்? அந்த ஜெபம் நம்மகிட்ட இல்லையேங்க, நம்மகிட்ட இல்லையே. நம்மகிட்ட இருக்கா? இல்ல. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாருங்க இன்னைக்கு. கர்த்தர் அதான் சொன்னாரு, என் பிள்ளைக்கு எப்படி ஜெபம் இல்லையே, ஜெபம் இல்லையே. அடுத்து பாருங்க, மறுபடியும் விட மாட்டேங்க. உடனே காணாமல் போன நான் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் இவளுக்காக வரலங்காரு. உடனே போயிட்டாளா? போவலையே. பக்கத்துல அற்புதம் நடக்கு, இவளுக்கு நடக்கல, போவலையே. அவனை பிடிச்சிருக்காரு, இவனை பிடிக்கலங்காரு, போவலையே. உன் ஜெபம் எப்படி இருக்கு? உன் விசுவாசம் எப்படி இருக்கு? ஆவுனா சோர்வு. என்ன சோர்வோ தெரியல. எதுக்கு செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு வர மாட்டேங்க? சோர்ந்து போயிட்டேன். நீ யா விசுவாசி? நீ விசுவாசியா கேட்க? விசுவாசினா சோர்ந்து போகக்கூடாது, நிக்கணும் கர்த்தருக்காக. அவரை தொந்தரவு பண்ணணும். இவ கடைசியில என்ன பண்ணா தெரியுமா? நேரா போய் முன்னால நின்னுட்டா, முழங்கால போட்டா. இவரை விடக்கூடாது. அப்பவும் பாருங்க, நாய்க்குட்டிங்காரு. அப்பவும் சொன்னா நாய்க்குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, தர்றத தாரம். என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? பக்கத்துல கேட்குங்க, நம்ம லட்சணம் எப்படி இருக்கு? விசுவாசம் நம்ம லட்சணம் எப்படி இருக்கு சொல்லுங்க. 6 மாசம் ஜெபம் பண்ணுத, 7 மாசம் கோயிலுக்கே போக மாட்டேங்க, சர்ச்சுக்கு கேட்டா கர்த்தர் மேல போவோம். நீ விசுவாசியா? கேளுங்க, கை கொடுத்துக்கல. நீ விசுவாசியா? உன்கிட்ட இருக்கிறது விசுவாசமா? விசுவாசம்னா கிடைக்க வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ணணும். எத்தனை பேர் நீங்க தீர்மானம் எடுக்க போறீங்க? கிடைக்க வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ணுவேன். என்ன 10 கை தான் வந்திருக்கு. திருப்பா கிடைக்க வரைக்கும் என்ன செய்யணும்? தொந்தரவு பண்ணணும். அவரை பண்ணாம யாரை பண்ண போற? உங்க அப்பாட்ட கப்பல கிடைக்க வைக்கும். ஏப்பா 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 தாங்கப்பா தாங்கப்பா சுடிதாருப்பா உன் வீட்டுக்காரங்க எடுத்துக்க. ஏப்பா 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 போகும்பா போகும்பா செல்வராணி போகும்பா போ. கிடைக்க வரைக்கும் இங்கெல்லாம் செய்வோம். புருஷன்ட ஆண்டவர்கிட்ட மட்டும் போனா கணக்கு செய்யல. நான் அவளை மட்டும் சொல்லல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது வேற. நம்ம எல்லா கேஸும் அப்படித்தானே கிடக்கு. ஏன் அம்மாவா இல்லையா? ஏன் அம்மாவா இல்லையா? பக்கத்துல கிடைக்கல, கண்டவனா தொந்தரவு பண்ணாத, அடிதான் கிடைக்கும். கர்த்தரை தொந்தரவு பண்ணனா அடி கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். இந்த விசுவாசத்துல வந்துட்டேன்னு சொல்றவங்க கையை தட்டி இருக்கோம். இந்த விசுவாசத்துல இருக்கு, நான் வந்துட்டேன். அல்லேலூயா. என்னையா ஜெபாசினு? என்னையா ஒரு அல்லேலூயா சொல்லியா? ஒரு அல்லேலூயா சொல்லி. கணக்கா கிடைக்க வரைக்கும் தொந்தரவு பண்ணணும். 4 நாள் ஜெபம் அதான் நீ படுத்துறப்படாது. போதும் கர்த்தாவே. ஆமா, நம்ம என் ஜீவனை எடுத்துக்கணும். எலியா நான் போதும் கர்த்தாவே, போய் சேருதேன்னா. ஏல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க இன்னொரு ஆளை சொல்லட்டுமா? தொந்தரவு பண்ண இன்னொரு ஆளை சொல்லட்டுமா? யாக்கோபு நாளைக்கு அண்ணன் கொல்ல வரான், மறுநாள் ஏசா கொல்ல வரான், அவன் படையோட வரப்போறான். நம்மளே என்ன பண்ண? இந்த அவசரத்துல நமக்கு ஜெபம் வராது பத்திக்கலா. நாளைக்கு ஒரு பிரச்சனை, ஜெபம் வருமா? கண்ணை கொடுக்கல அண்ணன் அறுவாளை தூக்கிட்டு வரதான் வரும். ஆமாவா இல்லையா? ஜெபமா வரும். ஆண்டவர் பாப்பாரு என்னைக்கு வளர அப்படின்னு. யாக்கோபு என்ன பண்ணா தெரியுமா? தொந்தரவு இன்னைக்கு நைட்டு பூரா அம்மா பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கவனிங்க, நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. விடிய விடிய தொந்தரவு பண்ணுனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நல்லா இருப்பேன் விடுங்க சொன்னாரா இல்லையா?
ஏன் நல்லா இருப்பேன் விடுங்காரு, ஏன் நான் போன விடிய போதுங்காரு. நாங்க எப்படி விடுவேன்? இதான் விசுவாசம், இதான் ஜெபம். ஒரு மாதிரி பாக்கியில ஒரு அலையிலேயே சொல்லப்படாதா செல்வம்? இதான் என்னது? ஜெபம். பிரதீஷ் இப்படிதான் போராடணும், தொந்தரா பண்ணணும் அவரை. அதுக்கு தானே வச்சிருக்காரு ஒண்ணு. ஆமே யாவேசு தொந்தரவு பண்ணணும். நல்லா ஆமென் சொல்ல, சத்தம் வர மாட்டேங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தொந்தரவு பண்ண அவருக்கு டென்ஷன் ஆயிட்டாலியா, போட சண்டை சுடிக்கிட்டா இருக்க. அதான் கிருபை, அதான் ஜெபம், அதான் விசுவாசம். அவன் தொடைய பிடிக்காது, உன்னை நரம்ப சுடுக்குனா தான் நீ சரியாக அப்படின்னு அந்த அளவு டார்ச்சர் பண்றான். கண்டுதான் ஆகணும். இதான் ஜெபம். பாருங்க, அற்புதம் தாமதித்தாலும் தொந்தரவு பண்ணணும். மறுநாள் பிரச்சனை இருக்கா, விடிய விடிய அவரை தொந்தரவு பண்ணணும். இதுதான் விசுவாசம். நல்லா புரிஞ்சுட்டா? விசுவாசம்னா என்ன? இன்னைக்கு பிரசங்க தலைப்புனா அவரை தொந்தரவு செய்யணும். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. கண்டவன தொந்தரவு என்ன செய்யக்கூடாது, யார தொந்தரவு பண்ணணும். அப்படியே சிரிச்ச முகத்துல ஒரு நேரம் சொல்லிடலாமா? பக்கத்துல சோல்டர்ல கை போட்டு சொல்லுங்க, யாரெல்லாமோ தொந்தரவு பண்ணி அடி வாங்கினதான் மிச்சம். இயேசுவை தொந்தரவு பண்ணுங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க, ஜெபத்துல தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் விசுவாசம். அதுதான் என்னது? அபி விசுவாசம், ஜெபா விசுவாசம். பிரபா என்ன செய்யணும்? யாரை தொந்தரவு பண்ணணும்? சான்சனையா கத்தரையா? ஒரு ஆமீன் சொல்லு. குடும்பத்துல சண்டை எல்லாரையும் உரிமையா சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெருசியா யாரை தொந்தரவு பண்ணணும்? கர்த்தரை தொந்தரவு பண்ணணும். என்ன கிறிஸ்டி, ஒரு அல்லேலூயா சொல்லு தாயி. என்ன எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஒரு அல்லேலூயா. எல்லாம் என் தங்கச்சி மாதிரி, எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான், உரிமையா சொல்லலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பையலோட சொல்லி முடிச்சிரும். எல்லாம் பிரைட்ஸனே யாரை தொந்தரவு பண்ணணும்? என்ன மைனிட்டகல தொந்தரவு பண்ணணும்? ஏ ராஜா மைனிட்டகல ஐயா எஸ்தரே அவனுக்கு போனமா யாரை தொந்தரவு பண்ணணும்? எஸ்தரே ஐயா மைனி உனக்கும் சேர்த்துதான். அங்க தொந்தரவு ரேவதி யாரை தொந்தரவு பண்ணணும்? அட்டே கப்பா கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லியிருக்க எல்லாரும். நீங்க கத்தரை தொந்தரவு பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, விடாப்படியா கேளுங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம். கானானி ஸ்திரீயை சொன்னாரு, உன் விசுவாசம் தொந்தரவு பண்ற விசுவாசம், கோபப்பட்டு உம்முன்னு போற விசுவாசம் பஞ்சரானது. ஆமா, சோர்ந்து போற விசுவாசம் பஞ்சரானது. கத்தட்ட கோபப்பட்டு ஜெபத்தை விட்டுட்டு, குடும்ப ஜெபத்தை விட்டுட்டு, சர்ச்சைக்கு போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், இது வந்து தோத்து போன விசுவாசம். ஜெயிச்ச விசுவாசம், நான் கிடைக்கிற வரையில உம்மை விட மாட்டேன். மேரி திரேசா கிடைக்கிற வரையில விட மாட்டேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விசுவாசத்தை ஆண்டவருக்கு கேட்டுருமா? இந்த கிருபை எனக்கு தந்துருங்கப்பா, இது இருந்தா நான் ஜெயிச்சிருவேன். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த கிருபையை கத்தட்ட கையிலுங்க பாப்போம். இந்த கிருபையை கத்தட்ட கையிலுங்க பாப்போம். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே நான் விசுவாசத்தை விட்டதுக்காக என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. கையை வைத்து எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் கேட்க சொல்றாரு. கரங்களை உயர்த்தி முதலாவது கேளுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் அநேக நேரம் புலம்பிட்டேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அநேக நேரம் நான் புலம்பி இருக்க ஆண்டவரே. அநேக நேரம் எனக்கு ஏன் கிடைக்கலன்னு சொல்லி நான் அநேக நேரம் ஜெபத்தை விட்டுட்டேன், சர்ச்சைக்கு போகாம இருந்திருக்கேன். ஆண்டவரே அநேக நேரம் ஜெபத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட பேசாம இருந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன விசுவாசத்தை எதிர்பார்க்கிறீர்னா, கிடைக்கும் வரையிலும் கானானிய ஸ்திரீயை போல, யாக்கோபை போல, இந்த விதவையை போல ஆண்டவரே உம்மை தொந்தரவு பண்ணுகிற, ஆமென், உம்மை பிடிவாதமாய் பிடித்து ஜெபிக்கிற அந்த விசுவாசத்தை என்ன எதிர்பார்க்கிறீங்கப்பா? அதை எனக்கு தாங்கப்பான்னு கையை வைத்து கேளுங்க, கையை வைத்து கேளு. ஆமென். கர்த்தரது அபிஷேகத்தை தர விரும்புறாரு, கர்த்தரது அபிஷேகத்தை தர விரும்புறாரு. நீ சோர்ந்து போகாத ஒரு அபிஷேகத்தை எத்தனை பேர் உண்மையா உணர்றீங்க? இனி நீ சோர்ந்து போக மாட்ட தேவ பிள்ளையே, இனி நீ சோர்ந்து போக மாட்ட. என்ன தாமதமானாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் இனி நீ சோர்ந்து போக மாட்ட. எலியாவை போல சூரஞ்செடியில கடக்க மாட்ட. நான் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய நாமத்தினால சொல்றேன், நான் ஆராதிக்கிற இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். அநேகரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். உனக்கு எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுமா? உனக்கு எப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுமா? என்ன வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், அற்புதங்கள் தாமதமானாலும் ஜெபத்தை விடாத, கர்த்தரை துதிக்கிறத மறக்காத, அவரை தொந்தரவு பண்ணுகிற அந்த அபிஷேகம் பெற்றுக தேவ பிள்ளையை கையை கட்டி அந்த கிருபை உம்மை இறங்கி வருகிறது. அவரை தொந்தரவு செய்கிற, ஆமென், விடாமல் யாக்கோபை போல போராடுகிற, கானானி ஸ்திரியை போல போராடுகிற அந்த கிருபை உனக்குள்ள வருகிறது. பெற்றுக கையை தட்டி, சகோதரர்கள் கையை தட்டி.
இந்த அபிஷேகம் வந்துட்டுனா நீ பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வ. இந்த அபிஷேகம் வந்துட்டுனா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். தாமதமானாலும் கத்த செஞ்சிருவாரு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சோர்ந்து போகாத அபிஷேகம், அவர்கிட்ட பேசுறதுல சோர்ந்து போகாத அபிஷேகம், அவரை தொந்தரவு பண்ணுகிற அபிஷேகம். நான் சொல்றேங்க, இன்னைக்கு அந்த கிருபை வெளிப்படுகிறது. எத்தனை பேர் உண்மையா கையை தட்டி ஆண்டவரே இனி என் ஜாப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் கர்த்தர் சொல்றாரு. அநேகருடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. இங்க இருக்கிற அநேகரை யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற அபிஷேகம். கையை தட்டி வாங்கிக்க, கையை தட்டி அந்த கிருபையை வாங்கிக்க. யாக்கோபை போல போராடி வாங்குகிற அபிஷேகத்தை அநேக பிள்ளைகள் மேல நீ கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாவில உணர்றங்க, நான் ரொம்ப தேவ பிரசனத்துல உணர்ந்து சொல்றேன். இனிமே அந்த கிருபையை உங்களுக்கு தந்துட்டாருங்க. நீ எதுக்கு இனிமே சோர்ந்து போக மாட்ட. என்ன வந்தாலும் ஒரு சரணத்தை கரங்கள் தட்டி பாடுமா? துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கையெடுத்தே ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. பொறுத்தனையோடு கைது சொல்லுங்க. நான் துதிப்பேன். என்ன வந்தாலும் நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற வரையிலையோ ஆமென். கையை கிருபை வெளிப்படட்டும். எனக்கு கிடைக்கிற வரையிலோ என்ன நீ உயர்த்துகிற வரையிலோ ஜெபத்தை விட மாட்டேன். உம்மை தொந்தரவு பண்ணுவேன். நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் செய்யுங்க. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு விஷயம் உங்க கையை உயர்த்தலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லா கரங்களை உயர்த்துங்க. வந்திருக்கிற எல்லா குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்ன தேவையோ இவங்க இனிமே பெற்றுக்கொள்ள போறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்ல போறாங்க. எனக்கு பேபி சொன்னது போல என் தங்கச்சிமார், என் தம்பிமார் ஒவ்வொருத்தரும் வந்து சாட்சி சொல்லத்தக்கதாய் நீங்க அற்புதத்தை செய்ய போறீங்க. ஏன்னா இவங்க இனி உங்களை தொந்தரவு பண்ண போறாங்க. விடாபடியா ஜெபிக்க போறாங்க. கரம் ஏற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவன் கொடுத்துருங்க. அதோடு கூட அபிஷேகத்தையும் கொடுத்துருங்க. குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இந்த சத்தியத்தை கேட்ட நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்து நின்று மரண பரியந்தம் நம்மை நடத்துவதாக. ஆமென் ஆமென் ஆமென். 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கை கொடுத்து வாழ்த்தி சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், விசுவாசத்தின் அபிஷேகம், அவரை தொந்தரவு பண்ற அபிஷேகம். சொல்லுங்க, நீங்க தோத்து போக மாட்டீங்க. தாமதமானாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? நல்லா கை தட்டிடலாமா? ஆமென். அந்த ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க.